2003 February 1 மெரிட் ஐலண்ட் சிட்டி ஃப்ளாரிடா. அன்னைக்கு இந்த மெரிட் ஐலண்ட் சிட்டியில் அங்கங்கே வானத்திலிருந்து தீபந்தங்கள் கீழே விழுகிறத சிலர் நோட் பண்ணுறாங்க. அது எரிக்கற்களாக இருக்கும்னு அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து எக்ஸாமினர்ஸ் அதை எக்ஸாமின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது எரிக்கற்களோ இல்லை வேற எதுவும் கிடையாது, அது ஒரு மேன்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட். 2003 ஜான்வரி 16ல் நாசா சென்ட் பண்ண STS-107 கொலம்பியா தான் அது. STSோட ஃபுல் ஃபார்ம் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 16 டேஸ் ஸ்பேஸ் ரிசர்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு மெரிட் ஐலாண்டில் இருக்கிற கெனடி ஸ்பேஸ் சென்டரில் லேண்ட் ஆகிறதுக்காக பூமி நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நடந்த ஒரு மைனர் ஃபால்ட் தான் இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியோட அட்மாஸ்பியரில் என்ட்ரான கொஞ்ச நேரத்திலேயே பைலட்டோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட ஆரம்பிக்குது. கேபின்ல இருந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் ஷட்டில் மொத்தமாக ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால கேபின்ல இருந்த எல்லாரும் பலமாக காயமடைகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கண்ட்ரோல் ரூம் கனெக்ஷனும் கட் ஆகுது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மொத்தம் இருந்தது 7 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். அந்த 7 ஆஸ்ட்ரோனாட்ஸில் 2 பேர் விண்வெளி வீராங்கனைகள். இந்த 2 பேரில் ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விடாமுயற்சியோட இன்னொரு வடிவம் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா. இந்த STS-107 கொலம்பியா நாசா ஸ்பேஸ் மிஷன் கொலம்பியாவோட 28th ரொட்டீன் ஃப்ளைட். சரியா 8:44 மணிக்கு காலையில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த் அட்மாஸ்பியரில் ரீஎன்டர் ஆகுது. கேப்சூல் கம்யூனிகேட்டர் கேப்காம் சார்லி ஹேபாக் கம்யூனிகேட் பண்ணுறாரு. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்த டைமில் கம்யூனிகேஷன் சடனாக கட் ஆகுது. சார்லி டயர் ப்ரெஷர் ரிலேட்டட் ரீடிங்கை பற்றி க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறாரு. மிஷன் கமாண்டர் ரிக் ஹஸ்பண்ட் ரெஸ்பாண்டும் பண்ணுறாரு. சடன்லி அவரோட லாஸ்ட் வேர்ட் ரோஜர் அப்படின்னு கேட்குது. தென் தெர் இஸ் அ கம்ப்ளீட் பிளாங்க் அவுட். கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, டிவி ஆன் பண்ணி நியூஸை பார்க்க சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த வானத்தில் இருந்து விழுந்தது தீப்பொறி வேற எதுவும் இல்லை, இந்த வெடிச்ச கொலம்பியா STS-107 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். சரியாக காலையில் 9:12 மணிக்கு டெக்ஸஸில் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பீசஸ் எல்லாம் உழுகுது. இந்த என்டையர் க்ரூ மெம்பர்ஸும் பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம ஸ்டோரியோட சாம்பியன் கல்பனா சாவ்லா. இந்த சாம்பியன் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கூட தான் இருக்காங்க. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்கிறேன். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாம்பியனுக்கு அழிவே கிடையாது. இதுக்கு கல்பனா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வாங்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி கல்பனாவோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை டீட்டெயில்டாக பார்க்கலாம். மார்ச் 17 இந்தியாவில் ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கிற கர்னால் சிட்டியில் தான் கல்பனா சாவ்லா பிறந்தாங்க. கல்பனா சாவ்லா தான் அவங்க வீட்டில் 4th யங்கஸ்ட் சைல்டு. இவங்க பேரண்ட்ஸ் பனாரசி லால் சாவ்லா அண்ட் சஞ்சயோதி சாவ்லா. இவங்க ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கல்பனா சாவ்லா அப்படின்ற பேர் கூட இவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட பேர் தான். இவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப வீட்டில் சொல்லி கொடுத்த நிக் நேம் மோன்டூ. கல்பனா சாவ்லா படித்த ஸ்கூல் நேம் தாகூர் பால் நிகேதன் சீனியர் செகண்டரி ஸ்கூல். ஸ்கூல் அட்மிஷன் போடுறப்ப தான் கல்பனா சாவ்லா அப்படின்ற பேரை அவங்களே யோசிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த நேமோட மீனிங் இமேஜினேஷன். பட் அப்போ யாரும் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க இவங்க இந்தியாவில் இல்லை அமெரிக்கன் ஸ்பேஸ் ரிசர்ச் சயின்டிஸ்டாக வருவாங்க அப்படின்னு. ஏன் நான் இதை இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அது 1962. இன்றைக்கு வரையிலையும் இந்த ரீஜனில் சில பேர் பெண்களை விட ஆண் குழந்தைய பிறந்தால் தான் அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் கல்பனா யோசிச்ச விதம் டெஃபினெட்லி ahead of time and out of the box thinking. பெண் குழந்தைய சாபமாகவும் ஆண் குழந்தைய பிறந்தா சாதனையாகவும் பார்த்த காலம் அது. கல்பனா சாவ்லா தன்னோட சைல்ட்ஹுட்லேயே ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்ததுக்கான காரணம், அவங்க அப்பா கூட அடிக்கடி லோக்கலில் இருக்கிற ஃப்ளையிங் கிளப்புக்கு போவாங்க. ஃப்ளையிங் கிளப் அப்படின்றது ஒரு ஃப்ளைட்டையோ இல்லைன்னா 2-3 ஃப்ளைட்டையோ சொந்தமாகவோ லீஸுக்கோ எடுத்து பர்சனல் யூஸ்க்காக அந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க.
அப்படி கல்பனா சாவ்லாவோட அப்பா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காரு இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில். அடுத்ததாக ஸ்கூலிங் முடித்த கல்பனா ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க நினச்சாங்க. பட் இவங்களோட பேரண்ட்ஸில் இருந்து டீச்சர்ஸ் வர இந்த ப்ரொஃபஷன் வேணாம் அப்படின்னும், குறிப்பாக பெண்களுக்கு இது சரியான கரியர் பாத் கிடையாது அப்படின்னும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரோட பிரதர் சஞ்சய் சாவ்லா இவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி பேச்சுலர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணவும் அப்ளை பண்ணுறாங்க. கல்பனா சாவ்லாவோட பேரண்ட்ஸ் எவ்வளவோ தடுத்தும் அவங்களோட குறிக்கோளில் உறுதியாக நின்னாங்க. அதே மாதிரி 1980 அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆன கல்பனா சாவ்லா அங்கே மாஸ்டர்ஸ் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா 1988 அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோவில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டியும் பண்ணி தட்டி தூக்குறாங்க. அங்கே அவங்க ஃப்ரீலான்சர் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டரான ஜீன் பேரி ஹாரிசனை மீட் பண்ணுறாங்க. 1984 இவங்க கல்யாணம் பண்ணி அமெரிக்கன் சிட்டிசனாக மாறுறாங்க. இவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் படி இவர் இன்னும் நாசா ஏமிஸ் ரிசர்ச் சென்டரில், அதாவது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் சென்டரில் வேலை செய்கிறாரு. இப்போ இதை கேட்குற நமக்கு வேணால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்றைக்கி தேதிக்கு சாதாரணமாக தோணலாம். பட் 1980s டெஃபினெட்லி ஐ வுட் சே இட்ஸ் அ சாம்பியன் மைண்ட் செட். ஸோ இவங்க படித்தது 36 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெண்கள் படிப்பு அப்படின்றது அசாத்தியமான ஒரு விஷயம். வீட்டை விட்டு வெளியே கூட அவ்வளோவா பெண்கள் வரமாட்டாங்க. அந்த காலத்திலேயே இவ்வளோ தடைகளையும் மீறி நாடு விட்டு நாடு போய் இந்த சாதனைகள்லாம் படைக்கிறாங்க. கல்பனா சாவ்லாவோட இந்த தைரியமையும் தன்னம்பிக்கையும் அந்த காலத்தில் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்ததாக அதே இயரில் கல்பனா சாவ்லா நாசாவோட ஏமிஸ் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவரோட ஸ்பெஷலைசேஷன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ஏர்கிராஃப்ட். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் பறக்கிறப்போ ஃப்ளூயிட் எப்படி வேலை செய்யுது, ப்ரெஷர் சேஞ்சஸ் எப்படி ஆகுது அப்படின்னும் அதை கம்ப்யூட்டரோட லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் தான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்பனா ஃப்ளைட் ஓட்டுறதுலையும் கில்லாடி. இவங்க பல பைலட் லைசன்ஸ் வச்சுருந்துருக்காங்க. ஏர்பிளேன்ஸ், கிளைடர்ஸ் அண்ட் சீ பிளேன்ஸ் இதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை. 1991 கல்பனா சாவ்லா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் வாங்குறாங்க. 1994 நாசா 4000 அப்ளிகன்ஸில் இருந்து 20 பேரை மட்டும் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ட்ரைனிங்காக செலக்ட் பண்ணுறாங்க. அதில் செலக்ட் ஆன கல்பனா சாவ்லா 1 இயர் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பிரான்ச்சில் ரெப்ரசன்டேட்டிவாக ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே கல்பனா சாவ்லாவோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ பூமியோட சுற்றுவட்ட பாதையில் சிறுகோள்கள், வால் நட்சத்திரம் அப்படின்னு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது எந்த நேரத்தில் வேணாலும் ஸ்பேஸுக்கு அனுப்புகிற சேட்டலைட்டை பாதிக்கலாம். ஸோ இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஜெக்ட்ஸை எந்த நேரத்தில் எங்கே இருக்கும் அப்படின்னு வாட்ச் பண்ணுவாங்க. இதுதான் க்ரூ ரெப்ரசன்டேட்டிவோட வேலை. ஸோ ஃபைனலி கல்பனா சாவ்லாவோட வாழ்நாள் கனவு நிறைவேற வேண்டிய நாளும் வந்துச்சு. 1997 நவம்பரில் நாசா ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் STS-87 மேன்டு ஃப்ளைட்டை 6 ஆஸ்ட்ரோனாட்ஸோட ஹெல்ப்பில் ஸ்பேஸில் லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரோக்ராமோட மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக கல்பனா சாவ்லா செலக்ட் ஆனாங்க. இந்த மிஷனில் இவங்க மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் 1 அண்ட் ஃப்ளைட்டோட ப்ரைம் ரொபாட்டிக் ஆர்ம் ஆப்ரேட்டர். ரொபாட்டிக் ஆர்ம் அப்படின்றது ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் ஆஸ்ட்ராய்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸில் டெலஸ்கோப்பை அசம்பிள் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மிஷின். இந்த ஸ்பேஸ் ஷட்டில் 2 வாரத்திலேயே பூமியோட வட்டப்பாதையில் 252 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷனில் கல்பனா சாவ்லா கூட இன்னும் 5 விண்வெளி வீரர்களும் இருந்திருக்காங்க. கெவின் ஆர் கிரேகல் கமாண்டர், ஸ்டீவ் டபிள்யூ லென்சே பைலட், கல்பனா சாவ்லா மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் 1, வின்சன் இ ஸ்காட் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் 2, டாக்கு டாய் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் 3 representing Japan's National Space Development Agency, லியோனிட் கேரன்யூக் பேலோட் ஸ்பெஷலிஸ்ட் representing the National Space Agency of Ukraine. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் மூலிமா மைக்ரோ கிராவிட்டியில் பிளான்ஸோட ரீப்ரொடக்ஷனையும் ஸ்டடி பண்ணாங்க. இந்த மிஷனில் கல்பனா சாவ்லா இந்த ரொபாட்டிக் ஆர்ம் மூலிமா ஸ்பாட்டன் 201 அப்படின்ற சேட்டலைட்டை அசம்பிள் பண்ணி சன்னோட அவுட்டர் லேயரில், அதாவது கொரோனாவையும் சோலார் விண்டையும் ஸ்டடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்பார்க்காத விதமாக இந்த ஸ்பாட்டன் 201 சேட்டலைட் மால் ஃபங்க்ஷன் ஆகி அதோட பொசிஷன் மாறி இருக்கு. இந்த சேட்டலைட்டை தேடுறதுக்காக கல்பனா சாவ்லா கூட இருந்த 2 ஆஸ்ட்ரோனாட்ஸ் வின்சன் ஸ்காட் அண்ட் டாக்கு டாய் ஸ்பேஸ் வாக் பண்ணி வெற்றிகரமாக ஸ்பாட்டன் 201 சேட்டலைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி மைக்ரோகிராஃப்டி ரிசர்ச் அண்ட் ஸ்பாட்டன் 21 ரிட்ரீவலுக்கு அப்புறமா 1997 டிசம்பர் 5 கென்னடி ஸ்பேஸ் சென்டரில் வந்து கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் லேண்ட் பண்ணாங்க. பட் அவங்க நினச்ச மாதிரி சன்னோட அவுட்டர் லேயரில் அவங்களால டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியல. ஆனால் இவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மால் ஃபங்க்ஷனான சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு இந்த ஸ்பாட்டன் 201 சேட்டலைட்டை மட்டும் உடனே ரீகெயின் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அதோட சோலார் சயின்ஸ் மிஷனும் அதுக்கான செலவான $12 மில்லியன் வீணாயிருக்கும். இதுக்கு முன்னாடி 3 ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மெர்க்குரி, ப்ராஜெக்ட் ஜெமினாய் அண்ட் த ஃபேமஸ் ப்ரோக்ராம் அப்போலோ 11.
ப்ராஜெக்ட் மெர்க்குரியோட எய்ம் ரொம்பவும் பேசிக்கானது. ஒரு மனுஷனால் எர்த் ஆர்பிட்டில் சர்வை பண்ண முடியுதா அப்படின்னும், அப்படி சர்வை பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறக்கும், அவங்கள சேஃபாக திரும்பி கொண்டு வர முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெமினி ப்ராஜெக்ட். இட் ஹேட் 3 கோல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்வளோ நாள் ஆஸ்ட்ரோனாட்ஸ்னால் ஸ்பேஸில் சர்வை பண்ண முடியும் அப்படின்னும், செகண்டு, எர்த் அண்ட் மூனோட ஆர்பிட்டில் எப்படி ஸ்பேஸ் கிராஃப்டை கரெக்டாக பொசிஷன் பண்ணுறது அப்படின்னும், தேர்டு, மேக்ஸிமம் டேஸ் ஸ்பேஸில் இருக்கிறனால ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்கு ஏற்படுற எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் ஸ்டடி பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அப்போலோ 11 ப்ராஜெக்ட். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மிஷன். 1969 ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன்முறையாக நிலவில் கால் எடுத்து வச்சது இந்த மிஷனில் தான். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க. ஸோ இந்த மிஷனில் எல்லாம் ஓவராலாக நாசா ஸ்பேஸ் ஷட்டில் ரீயூசபிலிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. கார்கோ அப்படின்றது ஆஸ்ட்ரோனாட்ஸை கேரி பண்ணிட்டு போகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். நாசா மெயினாக 2 ஸ்பேஸ் ஷட்டிலை யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேலஞ்சர், நெக்ஸ்ட் ஒன் கொலம்பியா. இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் தான் 1981 முதன்முறையாக ஸ்பேஸில் லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்த கல்பனா சாவ்லா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணப்போ ஒரு அருமையான விஷயத்தை பதிவு பண்ணாங்க. The journey matters as much as the goal. When you look at the stars and the galaxy, you feel that you are not just from any particular piece of land, but from the solar system. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம எல்லாம் இந்த சோலார் சிஸ்டமில் இருந்து தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு இந்த பிரிவினை? ஸோ ஜாதி, மதம், வேறுபாடுகள் இது எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஆல் அ ஜோக். ஸோ 2003 ஜனவரி 16 கல்பனா சாவ்லா ஸ்பேஸ்க்கு போகிறதுக்காக 2வது முறையாக தேர்வு செய்யப்படுறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோட STS-107 மிஷன். இதுலேயும் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக கல்பனா சாவ்லா செலக்ட் ஆகிறாங்க. கொலம்பியாவோட கமாண்டராக ரிக் ஹஸ்பண்டும், லாரல் கிளாக், டேவிட் ப்ரவுன் அண்ட் கல்பனா சாவ்லா இவங்க 3 பேரும் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும், பேலோட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இலான் ராமனும், பைலட்டாக வில்லியம் மெக்கூலும் அண்ட் பேலோட் கமாண்டராக மைக்கேல் ஆண்டர்சனும் இருந்தாங்க. ரிசர்ச் ஒர்க் எந்த ரீசனுக்காகவும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான ஷிஃப்ட்டை ஸ்கெடியூல் பண்ணுறாங்க. ஸ்பேஸுக்கு போன வெறும் 16 நாள்லேயே 80 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மேலேயே க்ரூ மெம்பர்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டரில் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுற டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பூச்சிகள், மீன் இதெல்லாம் ஃப்ளைட்டில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ சூரியனை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் ஒரு பெரிய ப்ரெஷரைஸ்டு சேம்பர் ஒன்றை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சேம்பரை ஸ்பேஸ் ஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பயாலஜிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க. இப்படி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா STS-107 கொலம்பியா ஷட்டில் கெனடி ஸ்பேஸ் சென்டரில் லேண்ட் ஆகிறதுக்காக பூமியை நோக்கி பூமியோட அட்மாஸ்பியரில் என்டர் ஆகுது. இப்போ ஒரு ஸ்மால் ரிவைண்ட். இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஆக்சுவலி லான்ச் டே அன்னைக்கு. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆகி வெறும் 81 செகண்டில் ஷட்டிலோட இன்சுலேஷன் பார்ட் ஒன்று உடஞ்சி கொலம்பியாவோட லெஃப்ட் விங்கில் போயிட்டு இம்பேக்ட் ஆகுது. இதோட இம்பேக்ட் ஸ்பீட் 700லேருந்து 800 km/h. இந்த பீஸு இந்த விங்கில் வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ நாசாவுக்கு 16 நாள் முன்னாடியே இந்த பிரச்சனையை பற்றி தெரியும். இன்சுலேஷன் பார்ட் அப்படின்றது ஸ்பேஸ் ஷட்டிலோட எக்ஸ்டர்னல் ஃபியூவல் டேங்கில் இருந்த ஒரு ஃபோம் பீஸ். இந்த இன்சுலேஷனை தெர்மல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது TPS. இதுதான் இந்த ஃபியூவல் டேங்கை ஐஸ் ஃபார்மேஷனுக்கும் லான்ச் ஆகிறப்போ அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறக்கும் ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி இந்த கம்ப்ளீட்டாக ஃபோம் பீஸை வச்சு தான் இந்த அவுட்டர் லேயரை டிசைன் பண்ணுவாங்க. அந்த அவுட்டர் லேயரில் இருந்து தான் ஒரு ஃபோம் பீஸ் உடஞ்சி இங்கே வந்து இந்த இம்பேக்ட் ஆக்கியிருக்கு. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் 16 நாள் நோ ப்ராப்ளம். நவ் இப்போ எர்த் அட்மாஸ்பியரில் திருப்பி ரீஎன்டர் ஆகுது. இப்போ இந்த டேமேஜ் ஆன இன்சுலேஷன் பார்ட் அட்மாஸ்பியரிக் காஸ்மிக் இம்பேக்டில் இன்னும் பெருசாகி ஹாட் கேஸ் பெனட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த நொடியிலேயே கொலம்பியா கேபினில் இருந்த ப்ரெஷர் ஃபாஸ்ட்டாக குறைய ஆரம்பிக்குது. இதனால் ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமே அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷட்டில் சுழலவும் ஆரம்பிக்குது. இதனால் கேபின்குள்ளே இருந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருக்கும் தாறுமாறாக காயமாக ஆரம்பிக்குது. அட்லாஸ்ட் கேபினில் இருந்த அழுத்தம் முழுசாக குறைஞ்சு கேபினில் இருந்த எல்லா ஆஸ்ட்ரோனாட்ஸோட உயிரும் அங்கேயே பிரியுது. ஸோ இந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸில் இந்த பெயின்ஃபுல் டெத்தை சந்திக்க நேரிடுது. ஸோ இந்த ஷட்டில் எர்த்தோட லேண்டில் வந்து விழுறதுக்கு முன்னாடியே டெக்ஸஸ் அண்ட் லூசியானா ஸ்டேட் மேலே வர்றப்போ பல துண்டுகளாக உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டேட்டில் இருக்கிற சில பகுதியில் தான் இந்த 7 விண்வெளி வீரர்களோட பிளாஸ்டில் செதறிப்போன சில உடல் பாகங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஷட்டிலில் இருந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைச்ச கடைசி வார்த்தை கமாண்டரிக் ஹஸ்பண்ட் சொன்ன ரோஜர். அதாவது இந்த வார்த்தை மிலிட்ரி அண்ட் ஏவியேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு கான்டெக்ஸ்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் இருந்து சென்ட் பண்ணப்பட்ட மெசேஜ் ரிசீவ் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதான் அர்த்தம். ஸோ அடுத்தது த இன்வெஸ்டிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷன் டீம் கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு, சுருக்கமாக CAIB,
ஃபைனலி ஒரு ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த உடஞ்ச இன்சுலேஷன் பார்ட்டு தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னு. இந்த மிஷன் லான்ச் ஆகி 2-3 நாள்லேயே சில நாசா இன்ஜினியர்ஸ் STS ப்ரோக்ராம் மேனேஜர் ரான் டிடிமோர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் சேட்டலைட் யூஸ் பண்ணி இந்த டேமேஜோட பிக்சர்ஸ் எடுக்க சொல்லி. ஸோ தட் த இம்பேக்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. பட் இந்த சீஃப் இந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இது தெரிய வரும்போது ஏப்ரல் 2003 ரான் டிடிமோர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ இந்த விபத்துக்கு கிளியர்லி நாசாவோட நெக்லிஜென்ஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதில் ஒரு பெரிய லைஃப் லெசனும் இருக்குது. நெவர் டேக் எனி ரெக்வஸ்ட் ஃப்ரம் யுவர் கலீக்ஸ் லைட்லி. ஆனால் ஹிஸ்டாரிக்கலி இந்த மாதிரியான ஃபோம் எக்ஸ்டர்னல் டேங்க்லேருந்து செப்பரேட் ஆகிற விஷயம் இதுக்கு முன்னாடி 79 65 மிஷனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே கூட காரணமாக இருந்திருக்கலாம் இவங்க அலட்சியத்துக்கு. ஆனால் இந்த ஃபோம் ஸ்ட்ரைக் ஆன இம்பேக்ட் வாஸ் ஒஸ்ட். ஏன்னா இது வழியாக இப்போ ஹாட் கேஸ் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே என்ட்ராகி டேமேஜ் பண்ணியிருந்திருக்கு. டிசம்பர் 2008 இன்னொரு டீம் கொலம்பியா க்ரூ சர்வைவல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பல எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் சினாரியோவை கம்ப்ளீட்டாக சிமுலேட் பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களோட கோல் என்னென்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காக சிமுலேஷன் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பீஸை உடைய விட்டு இம்பேக்டை செக் பண்ணி அதோட ஏர்க்ராஃப்டில் எப்படி இது இம்பேக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சிமுலேஷன் படி லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லா பக்கமும் வார்னிங் சைன்ஸ், டயர் ப்ரெஷர் டிராஸ்டிக்காக கம்மியாகுது, கேஸ் லீக் வார்னிங் அண்ட் ஃபியூ மினிட்ஸில் தே ஆல் பிகம் அன்கான்ஷியஸ். அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் படி ப்ரெஷர் டிஸ்ட்ரப்ஷனால் ஆஸ்ட்ரோனாட்ஸ் நிமிஷத்துலேயே ஸ்பேஸ் கிராஃப்ட் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த டிசாஸ்டருக்கு அப்புறமா ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனில் பல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டாக 2.5 வருஷத்துக்கு ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணாங்க. ஷட்டில் கேபினோட டிசைன், கேபின் சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், குறிப்பாக ஆஸ்ட்ரோனாட்ஸோட ஸ்பேஸ் சூட் ப்ரெஷர் லாஸ் ஆகிற கண்டிஷனில் ஆட்டோமேட்டிக்காக என்லார்ஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கிராஃப்டை விங்ட் ஷேப்பில் இருந்து கோன் ஷேப்ட் கேப்சூல் டிசைனில் மாற்றினாங்க. முக்கியமாக இந்த ஃபோம் ரேம்போட டிசைனும் சேஞ்ச் பண்ணாங்க இது மாதிரியான ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ராக்கெட்டோட டாப் சைடில் இருப்பாங்க. இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ராக்கெட்டோட சைடில் இருக்கிற மாதிரி செட் பண்ணாங்க. அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டோட சேஃப்டியில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. இந்த கொலம்பியா டிசாஸ்டர் நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 7 விண்வெளி வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக மார்ஸில் இருக்கிற 7 மலைகளுக்கு இவங்களோட பெயரை வச்சாங்க. 2010 யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் கல்பனா சாவ்லாவுக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக ஆர்லிங்டன் இன்ஜினியரிங் காலேஜில் கல்பனா சாவ்லாக்காக ஒரு மெமோரியல் கட்டினாங்க. இந்த மெமோரியல் ஓப்பனிங்கில் ஸ்பேஸ் சூட், ஃபோட்டோகிராஃப்ஸ், கல்பனா சாவ்லாவோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃப்ளாக் அப்படின்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. 2020 கல்பனா சாவ்லாவோட பெயரில் ஒரு கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்டை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு லான்ச் பண்ணாங்க. இதுக்கு அடுத்ததாக ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்டில் கல்பனா சாவ்லாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்ததுக்காக நாசாவோட ஒரு பாட்டாக இருக்கிற நார்த்ராப் குரூமான் ஸ்பேஸ் சிஸ்டம் லான்ச் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு SS கல்பனா சாவ்லா அப்படின்னு பேர் வச்சாங்க. நார்த்ராப் குரூமான் ஒரு அறிக்கையில் முதன்முறையாக விண்வெளிக்கு போன இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் கல்பனா சாவ்லா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கல்பனா சாவ்லா போன இந்த 2 ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரோக்ராம்லையும், அதாவது ஃபஸ்ட்டு போன மிஷன் STS-87 and STS-107 மொத்தமாக ஸ்பேஸில் இருந்தது 30 days 14 hours 54 minutes. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கொலம்பியா டிசாஸ்டருக்கு அப்புறமா நாசாவோட எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் இந்த மாதிரியான டிசாஸ்டர் இன் லாஸ்ட் 20 years இதுவரை நடந்ததில்லை. இராணுவ வீரர்கள் மாதிரி தாங்க விண்வெளி வீரர்களும் நாட்டுக்காக தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணுறாங்க. இராணுவ வீரர்கள் நாட்டோட பாதுகாப்புக்காகவும், விண்வெளி வீரர்கள் நாட்டோட வளர்ச்சிக்காகவும் தன்னோட உயிரையும் பணைய வைக்கிறாங்க. நம்ம நாடுகளோட கொடிகளை பூமியில் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்களையும் பறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது விண்வெளி வீரர்கள் தான். 2008 November 15 இந்தியா chandrayaan 1 மூலியமாக நம்ம நாட்டோட கொடியை நிலவில் பதிச்சாங்க. 1969 அமெரிக்கா, 1976 சோவியத் யூனியன், 1990 இஸ்ரேல் அண்ட் 2013 சைனா எல்லா நாடுகளும் தன்னோட கொடியை விண்வெளிக்கு போய் நிலவில் நிலைநாட்டினாங்க. கல்பனா சாவ்லா இன்றைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். எஸ், அவங்க பேரில் ஒரு ஆஸ்ட்ராய்டும் இருக்குது. 51826 கல்பனா சாவ்லா தான் அந்த ஆஸ்ட்ராய்ட். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட ரீசெண்டாக US வந்தப்போ கல்பனாவோட ஃபேமிலியை விசிட் பண்ணி பார்த்துட்டு கல்பனாவோட மெமோரியலுக்கும் போய் விசிட் பண்ணியிருந்தார்.
கல்பனா சாவ்லாவோட ஹஸ்பண்ட் எட்ஜ் ஆஃப் டைம் அப்படிங்கிற அவரோட பயோகிராஃபியும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே இந்த வீடியோவில் இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் ரேஸை பற்றி சொல்லியிருந்தேன். அதில் நம்ம இஸ்ரோவோட க்ரோத் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. திஸ் இஸ் ஜெய்சம் சைனிங் ஆஃப்.